மாறாவின் பணம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் ஐஓசி அதாவது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் இதில் ஒரு 3 ஷேர் வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த 3 ஷேரும் எனக்கானது கிடையாது. என்னுடைய அக்கௌண்ட்டில் நான் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனை தனியாக ஒரு ஷேராக மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். இது நான் எனக்குன்னு வாங்கினது இல்லாமல் தனியாக எப்படி சொல்கிறது, கடவுளுக்கு செய்கிற காணிக்கையாக நான் செஞ்சிட்டு இருக்கேன். ஸோ மாதம் மாதம் எனக்கு வர்ற வருமானத்துலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை நான் கடவுளுக்கோ இல்லை அன்னதானம் பண்ணுறதுக்கோ எடுத்து கொடுத்துருவேன். அப்படிதான் இப்போதைக்கு ஒரு கோவில் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கள் ஊரில். அந்த கோயிலுக்கு டொனேட் பண்ணுறதுக்காக நான் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் வாங்கிட்டு வரேன். என்னைக்கு அந்த பணம் கோயிலுக்கு தேவைப்படுதோ அன்னைக்கு மொத்தமாக எத்தனை ஷேர் வருதோ அதை விற்று அந்த பணத்தை எடுத்து கோயிலுக்கு கொடுத்துருவேன். ஏன்னா எனக்கு வர அமௌண்ட்லேருந்து ஒரு பங்கு கடவுளுக்கும் உண்டு அப்படிங்கிறதுனால நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனில் நான் 3 ஷேர் வாங்கியிருக்கேன். அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் இதில் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா விப்ரோ ஷேர் எல்லாமே சராமாரியாக இறங்கிட்டு இருக்கு. என்ன நடக்குது இங்கே, ஐயோ நம்ம வாங்கணுமே அப்படின்னு யாரும் பேனிக் ஆக வேணாம். காரணம், இப்போதைக்கு அவங்க பைபேக் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஷேரை பைபேக் பண்ணதுனால தான் இந்த சின்ன ஃபாலு. அது ஒரு வாரம் 10 நாள் அதுக்குள்ள ரெக்கவர் ஆகி வந்துடும். ஸோ விப்ரோவில் யாராவது ஹோல்டிங் வச்சுருந்தீங்கன்னாக்கா அவசரப்படவும் வேணாம், பயப்படவும் வேணாம். அதே மாதிரி புதிய மாத்திரைக்கான டெண்டர் ஒன்று கைக்கு கிடைச்சிருக்கு அரவிந்தோ ஃபார்மாவுக்கு. இதனால அவங்களுடைய மார்க்கெட் ரேட்டும் சீக்கிரமா மேலே வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. டெப்போசிடினி அப்படிங்கிற டேப்லெட்டை தயாரிக்கிறதுக்கும் அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கும் அமெரிக்காவுடைய ஃபுட் அண்ட் பீவரேஜஸ் கண்ட்ரோல் யுஎஸ்எஃப்டிஏ இவங்க கிட்ட இருந்து அரவிந்த ஃபார்மாவுக்கு அக்ரிமெண்ட் ஓகே ஆகிருக்கு. இதனால அவங்களுடைய ஷேர்ஸ் வேல்யூ மேலே வரும் அப்படின்னு எல்லாரும் ஆவலோட இருக்காங்க. கிட்டத்தட்ட 1550 வரைக்கும் மேலே போன ஸ்டாக்கு 1400க்கு வந்தது. இன்னைக்கு 1460 அந்த ரேஞ்சில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ டக்குன்னு மேலே போகுமா இல்லை கீழே வந்துட்டு மேலே போகுமா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவசரப்பட்டு வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. இந்த நேரத்தில் இந்த வாரம் மார்க்கெட் ஆக்ஷன்ஸ் என்னென்ன இருந்தது அப்படின்றத பார்த்துருவோம். 7ஆம் தேதி பிரைட்டாம் குரூப்ல போர்ட் மீட்டிங் நடந்திருக்கு. 8ஆம் தேதி மோகித்தி இண்டஸ்ட்ரியில ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அதே நேரம் இன்னைக்கு 12ஆம் தேதி டாடா ஸ்டீல்ல டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. டிஎம்சிவி டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்லையும் டிவிடெண்டை ரெக்கார்ட் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ எவ்வளோ டிவிடெண்ட் வரும் என்ன ஏதுங்கிறதையும் நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். எனக்கு டிவிடெண்ட் வந்ததுன்னா அதையும் நான் 3 மாதத்துக்கு ஒரு தடவை போடுற போர்ட்ஃபோலியோ வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. என்றும் அன்புடன் உங்கள் எம் கே. நன்றி, வணக்கம்.